பதிமருண்டு பைதல் உலக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் போல்து. இந்த அருமையான திருக்குறளுக்கு விளக்கம் என்னங்கிறத நம்ம சாலமன் பாப்பையா அவர்களுடைய விளக்கத்தை பார்த்தா, இதற்கு முன்பு நான் மட்டும்தான் மயங்கி துன்புற்றேன், இனி பார்த்தவர் எல்லாம் மதிமயங்கும்படி மாலை பொழுது வரும்போது இந்த ஊரே மயங்கி துன்பப்படும் அப்படின்றதான் இந்த பொருளுடைய விளக்கம். இப்போ நீங்கள் இதில் பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த திருக்குறளுக்கான வீடியோ நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த இது பாருங்கள், பார்த்து நீங்கள் உங்களுடைய காமெண்ட்டு சொல்லுங்கள். இது நடிக்கிறதுக்கு லேடிஸ் இல்லாத காரணத்தால் அது 2 ஜென்ஸுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. டேய், என்ன மச்சான், ஏதோ முக்கியமாக பேசணுமான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துருக்க. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலடா. இப்போ ஒரு 1 வீக்காக எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓ, தப்பு என் மேலே தான், அது எனக்கு நல்லாவே புரியுது. பகல் ஃபுல்லாக வேலை ஆஃபீஸ் அப்படி சொல்லிட்டு நானும் பிஸியாகவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த நைட் டைம் வந்துட்டு தாண்டா அந்த அவளுடைய அந்த பாசமும் அந்த தனிமை அதெல்லாமே சேர்ந்து அப்படியே மைண்ட் பிளாக் ஆகுது. ஆசையோடு போவேன், ஆனால் அவள் டக்குன்னு எரிச்சல் படுவா. ஸோ தான் இப்போ மெசேஜ் போட்டு சொன்னால் இந்த மாதிரி ஒரு 1 வீக் நம்ம கொஞ்சம் பேசாமலே இருக்கலான்ட்டா. என்ன பண்ணுன்னு தெரில. இவ்வளோ தான் மேட்ரா, இதுக்கு போய்ட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு வந்திருக்க. சரி, ஃப்ரீயாக விடு, எல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் உன்ன மாதிரி முரட்டு சிங்கிள்ஸுக்கு சொன்னாலும் புரியாது மச்சான். ஓ, முரட்டு சிங்கிள் நாங்கள். ஓகே, அப்போ இந்த முரட்டு சிங்கிள் ஒரு திருக்குறள் சொல்கிறேன், கேட்குறியா? டேய், இந்த சிச்சுவேஷனுக்கும் திருக்குறளுக்கும் என்ன மச்சான் சம்மந்தம்? வெறுப்பேத்தாதரா. இருக்கே, கேளு. பதிமருண்டு பைதல் உலக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் போல்து. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டேய் அமுதா, சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஒன்று புரிகிற மாதிரி சொல்லு, இல்லை எதுவும் சொல்லாத. இதுக்கு வள்ளுவருடைய விளக்கம் என்ன தெரியுமா? காதலியை பிரிஞ்சிருக்கிற தலைவனுக்கு அந்த மாலை பொழுது வரும்போது தான் அவனுக்கு அறிவு மயங்கி மொத்த ஊரே இருண்டு துன்பத்தில் சூழ்ந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு அப்போ தான் அவனுக்கு வருமா, தலைவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ உன்னுடைய சிச்சுவேஷனும் இது தான். ஓப்பனாக சொல்லணும்னா உன்னுடைய இந்த தனிமை தான் இப்போ உன்னை கிளுகிளுப்பாக இருக்கணும்னு சொல்லி உன் மைண்டை என்னென்னமோலாம் யோசிக்க வைக்குது. டேய், அப்படியே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இருக்குடா. திருவள்ளூர் பெரிய ஆள் தான் வச்சு. இப்போ புரியுதா நான் ஏன் முரட்டு சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு? மச்சான், ஜோக்கெல்லாம் ஒரு சைடில் வைப்போம். இப்போ நீ டென்ஷன் ஆகிறதால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பேசாமல் உன் மனசை கொஞ்சம் நேரம் நீ கட்டுப்படுத்திக்க. டென்ஷன் தீர்ந்ததும் உன் ஒய்ஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தாண்டா பேச போகுது. ஓகே, நீ சொல்கிற மாதிரி அவளுக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடுவோம். சரி, நம்ம ஒன்று பண்ணலாமா? சரிவா, போயிட்டு ஒரு காஃபின்னு எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு நல்ல படம் ஒன்று பார்ப்போம். அப்படிங்கிற? ஓகே, லெட்ஸ் டூ இட். இருவள்ளுவன்